என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், 2 ப்ராப்ளத்தையும் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி அவங்களே கொடுத்துட்டு P of capital X equal to 0 equal to P of capital X equal to 1 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், லேம்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன்னாலும் லேம்டா தான், வேரியன்ஸ்னாலும் லேம்டா தான். இந்த இடத்துல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனும் வேரியன்ஸ் ரெண்டு ஈக்குவல். அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து லேம்டான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதிலாக ஃபைண்ட் மீன், ஃபைண்ட் வேரியன்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா மீனோட வேல்யூ லேம்டா தான், வேரியன்ஸோட வேல்யூ லேம்டா தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா லேம்டானோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிடலாம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதணும் பாருங்கள். ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். P of capital X equal to small x equal to e power minus lambda lambda power x divided by x factorial. இதுதான் வந்து என்னென்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா. இது எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிவன் ஃபஸ்ட் எழுதலாம். கிவன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. P of capital X equal to 0 equal to P of capital X equal to 1ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சாமி புரியுதுங்களா? அந்த கிவன் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்குங்களா, P of capital X equal to small x. இங்கே பாருங்கள், P of capital X equal to 0ன்னு இருக்குங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே ஜீரோன்னு சொல்லி நம்ம இந்த ஃபார்முலாவில் கொடுக்க போகிறோம். ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன கொடுக்க போகிறோம்? ஜீரோ. இந்த பாருங்க, இங்கே தான் ஸ்மால் எக்ஸ் இருக்குது, இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து ஜீரோன்னு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து கொடுக்கலாங்களா? அப்போ இ பவர் மைனஸ் லேம்டா, லேம்டா பவர் இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்க போகிறோம் பாருங்கள், ஜீரோன்னு கொடுக்க போகிறோம். டிவைடட் பை இங்கே பாருங்கள் ஸ்மால் எக்ஸ் இருக்குங்களா, 0 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 1ன்னு இருக்குங்களா. அப்போ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அப்போ P of capital X equal to 1 equal to அதுக்கு பதிலாக தான் சாமி இது எழுதுகிறோம், e பவர் மைனஸ் லேம்டா அப்படியே வரும். லேம்டா பவர் இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம், 1 டிவைடட் பை இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்குங்களா, 1 ஃபேக்டோரியல். இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்க சாமி, இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு சொல்லி கொடுத்தோம், இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு சொல்லி கொடுக்குறோம் சாமி. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த e பவர் மைனஸ் லேம்டா ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாங்களா. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குன்னு பாருங்கள், லேம்டா பவர் 0ன்னு இருக்குங்களா. எனிதிங் பவர் 0வை நம்ம 1ன்னு எழுதலாங்களா. எனிதிங் பவர் 0 எது வந்தாலுமே பவரில் 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 1 டிவைடட் பை இந்த 0 ஃபேக்டரியல் பாருங்கள். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு எங்கே பாருங்கள், 0 நம்பி ஷிஃப்ட் அமுத்தி இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 நம்பி ஃபேக்டரியல் வந்துடும். 0 ஃபேக்டரியலோட ஆன்சர் வந்து 1. அதை எழுதிருங்க. லேம்டா பவர் 1 நம்ம லேம்டான்னு எழுதலாம். அடுத்து பாருங்கள், 1 ஃபேக்டரியில் 1 அமுத்தி ஷிஃப்ட் அமுத்தி எக்ஸ் பவர் மைனஸ் வந்துன்னா ஃபேக்டரியில் வந்துடும். 1 ஃபேக்டரியோட ஆன்சர் வந்து 1. சாமி புரியுதுங்களா? இப்போ 1/1 என்ன எழுதலாம் சாமி, 1ன்னு எழுதலாம். லேம்டா பை 1 எழுதலாம், லேம்டான்னு எழுதுறாங்களா. அப்போ நம்மளுக்கு லேம்டாவோட ஆன்சர் வந்து 1ன்னு கிடச்சிருச்சு. இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டாவோட ஆன்சர் வந்து 1 சாமி. இதே சம மீன்னு கேட்டாலும் ஆன்சர் வந்து 1 தான், வேரியன்ஸ்னு கேட்டாலும் ஆன்சர் 1 தான். ஏன்னா பைனாமியல் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனும் வேரியன்ஸ் வந்து ரெண்டு ஈக்குவல். இது ஞாபகம் வச்சுங்க சாமி. இதே மாதிரி இந்த இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இஃப் எ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்கள மென்ஷன் பண்ணிட்டாங்க. சச் தட் P of capital X equal to 1 equal to P of capital X equal to 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பாருங்கள், ஃபைண்ட் மீன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் லேம்டான்னு கேட்டாங்க, இங்கே மீன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், மீன்னாலும் வேரியன்ஸ்னாலும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ரெண்டுமே ஒன்று தான். மீனோட வேல்யூ வந்து மீனோட சிம்பிள் லேம்டா தான், வேரியன்ஸோட சிம்பிள் லேம்டா தான். ஃபஸ்ட்டு இங்கே எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதலாங்களா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதலாங்களா. என்ன ஃபார்முலா, P of capital X equal to small x equal to e power minus lambda power x divided by x factorial. இதுதான் வந்து என்னென்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா. ஃபஸ்ட் அதை எழுதிடலாம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் P of capital X equal to 1 equal to P of capital X equal to 2ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த இடத்துல இங்கே வந்து பாருங்கள், ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குங்களா. இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 1ன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இ பவர் மைனஸ் லேம்டா அப்படியே இருக்கும். லேம்டா பவர் இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 ஃபேக்டோரியல் கொடுத்துரும். அப்போ இங்கே நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால ஈக்குவல் கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்மால் எக்ஸ் இருக்குங்களா. P of capital X equal to small x தான். ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 இருக்குங்களா. அப்போ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஃபார்முலாவில்.
இப்போ இ பவர் மைனஸ் லேம்டா அப்படியே வரும் சாமி. லேம்டா இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக 2 டிவைடட் பை 2 ஃபேக்டரியில் கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு பாருங்கள், இங்கே இ பவர் மைனஸ் லேம்டா இருக்குது, இங்கே இ பவர் மைனஸ் லேம்டா இருக்குது. கேன்சல் பண்ணிடலாங்களா? பண்ணிவிட்டு இங்கே லேம்டா பவர் 1 லேம்டான்னு எழுதிடலாங்களா? இப்போ 1 ஃபேக்டோரியல்னு கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 1 தான் வரும். இந்த லேம்டா ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க. 2 ஃபேக்டோரியல் கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 2ன்னு வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி வேணால் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 அமுத்திட்டு ஃபேக்டோரியலுக்கு வந்து ஷிஃப்ட் அமுத்தி எக்ஸ் பவர் மைனஸ் 1ங்கிற பட்டன் அமுத்தினா ஃபேக்டோரியல் வந்துடும். 2 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வந்து 2. சாமி புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்படியே கேன்சல் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், இன்னொரு மாதிரி கூட சொல்லித்தரேன். இப்போ லேம்டாவில் ஒரு பக்கம் நம்பரில் ஒரு பக்கம் கொண்டு போங்க. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 2 வந்து மேலே கொண்டு போங்க, லேம்டா வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 2/1ன்னு வருங்களா? இப்போ இந்த இடத்துல லேம்டா ஸ்கொயர் மேலே இருக்குது, இந்த 2 வந்து இங்கே மேலே போயிடுச்சு சாமி. இந்த லேம்டா வந்து கீழே வரப்போகுது. சரி புரியுதுங்களா? லேம்டாவில் ஒரு பக்கம் நம்பரில் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். இப்படி வந்துடுமா சாமி? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு லேம்டா இருக்குது, இங்கே 2 லேம்டா இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ கேன்சல் பண்ணிடலாங்களா? இப்போ 2/1 நம்ம வந்து 2ன்னு எழுதலாங்களா? 2/1 2ன்னு எழுதிக்கலாங்களா? ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், மேலே என்ன இருக்குது, லேம்டா தானே இருக்குங்களா? அப்போது லேம்டாவோட வேல்யூ 2. இது எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? லேம்டா ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கலாம். சாமி புரிஞ்சுங்களா? இங்கே ஒரு லேம்டா இருக்குது சாமி, இங்கே 2 லேம்டா இருக்குது. அதனால் இங்கே பவர் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கேன். 2/1 2ன்னு எழுதுறோம். அப்போ லேம்டாவோட வேல்யூ 2. இதே ப்ராப்ளத்தை மீன் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கலாம், வேரியன்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கலாம். சாமி புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரவணகுமார் மேக்ஸுங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.